என் பெயர் கோபி. நான் கடந்த 2 வருடங்களாக இந்த இந்திராட்சி பீடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறேன். சாமிஜியோட சில பல அற்புதங்களை நான் ஒவ்வொரு நாளும் அருந்தினமும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதில் மேலே உள்ள பிரீத்தியில் நான் டெய்லி சாமி கூட இருந்து இரவு நேரங்களில் அவருக்கு துணையாக இருந்து சில பல உதவிகளை செய்துக்கிட்டு போயிட்டு இருப்பேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஒருவர் ரொம்ப வருத்தத்தோடு துக்கத்தோடு இருந்தார். அவரிடம் நான் கேட்டேன், என்ன பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு, ஏன் வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி என்னோடய அண்ணன் பொண்ணு ஒன்று வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. அதர் கம்யூனிட்டி, அதாவது கிறிஸ்டின்ஸ் கம்யூனிட்டி சேர்ந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒரு குடும்பம், அதாவது அவங்க வெறும் ஐஸ் விற்று குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த பையன் இந்த அவரோட நண்பருடைய அண்ணன் பொண்ணை ஒரு பிரீத்தியில் 2 பேரும் வீட்டை விட்டு போயிடுறாங்க. இவங்கனால அதை தடுக்கவும் முடியல, அவங்க வீட்லேயும் அதை தடுக்கவும் முடியல. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க வருத்தத்தோடு இருக்கிறத நான் பார்த்தேன். அவர் நம்மள்ட்ட வருத்தப்பட்டு பேசினார். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் என் கூட எங்கள் குருஜியை நீங்கள் பாருங்கள், உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்கள். இது சாதாரணமாக லேசுப்பட்ட கஷ்டம் இல்லை, கொஞ்சம் கடுமையான கஷ்டம், பாரமாகவும் இருக்கும் மனசுக்கு. இருந்தாலும் இப்போ சொல்லியாக வேண்டிய டைம் தான், நீங்கள் அவரை பாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவரை அழைச்சேன். அவர் அவங்க அண்ணனை இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி அவங்க அண்ணனையும் அண்ணியும் சுவாமிஜியை பார்த்தாங்க. சுவாமிஜியை பார்க்கவும் அவங்க கதறி அழுது அவங்களோட இந்த மனக்குறையை சொல்லவும், சுவாமிஜி அந்த விஷயத்தை உடனே இன்வால்வ்மெண்ட்டோட மனசில் கொண்டு அவங்களுக்கு சில வழிமுறைகளை தெரிவித்தாங்க. இந்த மாதிரி வழிமுறையில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, இல்லை நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சாமிஜி அவங்களுக்கு அந்த வழிமுறையை செய்ய சொன்னாங்க. அவங்களும் பயபக்தியோட அடுத்த நாளே அவங்க சுவாமிஜி சொல்லக்கூடிய அந்த பரிகார சாதனங்கள்லாம் எடுத்துகிட்டு சுவாமிஜிகிட்ட சம்மதிப்பிச்சு சாமிஜிகிட்ட அவங்களோட கோரிக்கையை விடுதலை வைச்சாங்க. சுவாமிஜி அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை முறையாக செய்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. முதல் 1 வாரம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, சுவாமிஜி மேலேயும் அந்த பரிகாரங்கள்லேயும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒரு 7 நாள் கழித்து அந்த பொண்ணு போன பொண்ணு அவங்க அம்மாவை தொடர்பு கொள்ளுது. அம்மா அப்படின்னு மெசேஜ் மொத்தம் போட ஆரம்பிச்சது. உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் திருப்பி சாமிஜியை பார்க்க வந்தாங்க. சாமிஜி திருப்பி அதே மாதிரி பரிகாரங்கள்னு ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு சொல்லி, நம்பிக்கையோடு செயல்படுங்க, கண்டிப்பான பாப்பா வந்துடுவா அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாங்க. இந்த சம்பவம் நடந்து நம்ம சாமிஜியை பார்த்து 15 நாள் அந்த பாப்பா திருப்பி வீட்டுக்கு மனமாற்றத்தோடு வந்துருச்சு. குடும்பத்து அவங்க எதிர்பார்த்தபடி அந்த பாப்பா வந்துருச்சு. அதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சென்னையை சேர்ந்தவங்க அடுத்த வினாடியே ஒரு வண்டியை புக் பண்ணி நேராக சாமிஜியை பார்க்குறதுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஆசீர்வாதம் வாங்கி இப்போது ஒரு மிக சந்தோஷமான சூழ்நிலையோடு இருக்கிறாங்க. இது இந்த அற்புதம் 1 இல்லை 2 இல்லை, உங்களோட இந்திராட்சி பீடம்ன்ற யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இது ஒரு குறுகிய காலகட்டத்தில் 4-5 மாதமாக போன அந்த பாப்பா 15 நாள் மாற்றத்துக்குள்ளே மனமாற்றமாகி வந்துருச்சு.